ஆம் கிரியமானவர்களே, நாம் வேத புத்தகத்தை புரட்டி பார்க்கும் பொழுது ஆதியாகம புத்தகத்திலேயே கர்த்தருக்கு காத்திருந்த ஒரு தெய்வ மனிதனை பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது, உன் இனத்தை விட்டுட்டு வா, உன் தேசத்தை விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த பூமியில உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த ஆண்டவர் அந்த வாக்கு அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தாமதமானது. ஒரு நாள் ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, இந்த பூமியில் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எனக்கு சந்ததியே இல்லையே, எப்படி பெருக பண்ண முடியும் என்று ஆண்டவரிடத்துல கேட்குற நேரத்தில், ஆபிரகாம வா, வெளியில் வந்து பாரு, கடற்கரை மணலை பாரு, வானத்தின் நட்சத்திரத்தை பாரு, இதுபோல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதே மாதிரி ஆபிரகாம் 75வது வயதில் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். 25 வருடங்கள் அவர் காத்திருந்தார். அவருடைய ஆபிரகாமுடைய பிள்ளை பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் 100 வயதில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். காத்திருப்பின் கிடைத்த ஆசீர்வாதம் தான் இது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார் என்றால் வெட்கப்படுத்துவதற்காக அல்ல.